ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணினாத்தான் மட்டன் பிரட்டல் கறி பாருங்க குழம்பு குறைவாக கோவியல் ஸ்டைலில் வச்ச வெள்ளைக்கறி கொஞ்சம் காட்டுறேன் முக்கியமாக முடிய முட்டாப்புறது வேறு லெவல். இந்த ஸ்டைலில் செய்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாருக்கும் அரிசி அங்கால வேகுது, கத்திரிக்காய் பிடிக்காத ஆட்டக்காரை வேகுறாள் அங்கால, இஞ்சால ஆட்டக்காரன் கறி வைக்கிறான். அதுல இருந்து உங்களுக்கு பொழுது போகலைண்டா இவனை கொண்டு போங்க, போடாங்க போடுறா போடா போ போ அங்க போ போங்க போடா போடா போடா. ஒரு நாள் ஒரு நாள் இந்த நாட்டில் நான் போகக்கூடிய ஒரு காலம் வந்தா அண்டை உங்களை கூட்டிக்கொண்டு போறேன். அண்டைக்கு சொல்லுங்க எங்கட புனித பூமி எப்படி இருக்குண்டு கருவேப்பிலை எல்லாம். ஓகே, இது கத்தரிக்காய் போனா போல ஜப்பான் மீன் வருது, ஜப்பான். அப்போ கொஞ்சம் ஜப்பான் மீனை வேணுந்து. இதை நாங்கள் சொல்கிறோம் ஜப்பான் மீன். தமிழ்நாட்டில் சொல்கிறது ஜிலேபி. இந்த கறியை கிள்ளி சாப்பிடுவாங்க. இதில் சுடுதா கிள்ளி இந்த கத்திரிக்காய் கறியை கிள்ளி வாயில் வச்சுட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க. சூப்பர். எப்படி கேட்டியகளி ஊத்துக்கும் ஒரு கதையாண்டு கனகாலத்துக்கு பிறகு சிங்கக்குட்டி வந்துருக்கு. எப்படி தெரியுமா, இவன் பிரசாந்தன் கேபிட்டலில் போய் சிங்கப்பூரில் போய் ஒரு ஃபன் எடுத்தால சிங்கக்குட்டிக்கு ஒரு தாக்கம் உண்டு. அப்போ அவரை விட்டுட்டு போனோம் தாக்கம். அதால் ஆளுக்கு ஒரு கரை சோறா கொடுத்து அந்த தாக்கத்தை நிவர்த்தி செய்ய போகிறோம். அதுக்கு முதற்கட்டமாக எங்களோட பிரசாந்தன் கேபிட்டலில் விஜிதாண்ட யாழ்ப்பாணத்து ஆட்டக்காரி அரிசி தெரியுமா? ஆட்டக்காரி அரிசி அந்த கொஞ்சம் கருவலா இருக்கும். கொஞ்சம் கருவலா இருக்கும். ஆட்டக்காரி என்ன கூட உள்ளன்னு சொல்கிறது உங்களோட உள்ள மட்டாண்டுவீங்களே மட்டா இந்த காட்டுறேன் பாருங்க. புழுங்கல் அரிசி இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புழுங்கல் அரிசி தான். புழுங்கல் அரிசி தான், கருப்பு அரிசி. இது வந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் பிரபலியமான ஒரு அரிசி. ஆட்டக்காரின்னு சொல்கிறது. ஆட்டக்காரியன்ட்டு இப்போ ஆட்டக்காரி நெல்லில் குத்தின அரிசி இப்போ எங்கட கேபிட்டல் சிங்கப்பூரில் தந்து விட்டது. அப்போ அந்த அரிசியை நேற்று முந்தின நாள் ஒரு சின்ன ஓட்டை போட்டு சாம்பிளை சமைச்சு பார்த்தேன். வீடியோ கூட அப்புறம் பிளஜா போடக்கூடாது, போட்டு பார்க்க சொர்க்கம் தாள் ஆட்டிக்குது. இப்போ ஆட்டக்காரி அரிசியில் ஒரு சோறும் நல்ல ஒரு மட்டன் கறியாக மெயினாக காட்டுவோம் வீடியோவில். அதோட 2-3 ஐட்டம் கிடக்குது. மட்டன் கறியை மெயினாக வீடியோவில் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு இன்றைக்கு சாப்பிட்டு இந்த ஆட்டக்காரி சோத்துக்குரிய இதை பார்ப்போம். கூட போட்டாலும் புழுங்கல் அரிசி கூட போட்டாலும். கேமராமேன் காணுமா? இன்னும் போடவா? காணுமா? ஓகே, கேமராமேன் சொன்னால் சரி. அப்போ ஆட்டக்காரி அரிசியோட இங்கே பாருங்க எங்கட ஊராட்டுக்கறி இதில் மேலே எலும்பு இருக்குது. அப்போ இறைச்சி கடை வச்சுக்கிறபடியா எனக்கு தெரியும் என்னென்ன இறைச்சி எலும்பை போட்டால் எப்படி இருக்குமென்று. இப்போ நல்லி எலும்பு இந்த நெஞ்செலும்பு போல் முக்கியமான எலும்பெல்லாம் போட்டு இறைச்சி கழுவி வச்சுருக்கு. கழுவி காட்டையில் கழுவி வச்சுருக்குது. இஞ்சால கத்தரிக்காயும் இறாலும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி அதுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்குது. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பட்டி வச்சுருக்கா. நான் காட்டுற மாதிரி இதில் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி வெங்காயம் வெட்டுறதை ஸ்லோ மோஷனில் போட்டு மியூசிக் போட தெரியாது. வீடியோவை ஜாயின் பண்ண தெரியும், அந்த ஸ்லோ மோஷன் வீடியோ எல்லாம் போட தெரியாது. நீங்கள் கட் பண்ண பண்ணுங்க, வெங்காயம் வெட்டுறதெல்லாம் கட் பண்ண பண்ணுங்க, எல்லாம் வெட்டி வச்சுருக்கு. சரிதானே? இஞ்சால ஒரு கேரட் சம்பலும் போட்டு வச்சுருக்குது. நான் இப்போ அதை போட்டே வச்சுட்டேன். அதையும் காட்டுறேன். கேரட் சம்பல் மெயினான ஐட்டம். இந்த மீன் கடைக்கு போனால் போல் ஜப்பான் மீன் வருது, ஜப்பான். அப்போ கொஞ்சம் ஜப்பான் மீனை வேணுந்து. பேர் இதுக்கு இதை நாங்கள் சொல்கிறோம் ஜப்பான் மீன். தமிழ்நாட்டில் சொல்கிறது ஜிலேபி மீன். எங்களோட ஊர் ஜப்பான் மீன் வேணுந்து. பட்டிவா மசாலா போட்டு பிட்டட்டி வச்சுருக்குது. ஜப்பான் மீன் பொரியல் வாய் வருது தானே? வருதில்லை, எச்சில் விழுங்கும். எனக்கும் வருது, பார்க்குறவங்களுக்கும் வரும். வடிவா இல்லை எங்கட மசாலா போட்டு பிரட்டி வச்சுருக்குது. அப்போ என்னென்ன சாமான்? விஜிதா மில் அரிசியில் ஒரு சோறு, புழுங்கல் அரிசி சோறு. விஜிதா மில் அரிசியில் ஒரு புழுங்கல் அரிசி சோறு. அப்படியே ஒரு மட்டன் கறியை வடிவாக காட்டுறேன்டா. இதாக நாங்கள் சமைக்கல ஒரு மெயினான இதை வந்து காட்டுறோம் வேண்டா. நீங்களும் அதை பார்த்து சமைக்கணும். உங்களைய கொண்டு வச்சு காட்டுறேன். பாவம் மன்னிப்பா உங்களை விட்டுட்டு போனதுக்காக ஒரு நேரடியான ஒரு பாவம் மன்னிப்பு ஆள்கிட்ட கேட்டு புழுங்கல் அரிசி சோறும்
இதான் எங்களோட ஊர் விருந்து சாப்பாடு. எங்களோட ஊர் விருந்து சாப்பாடு உண்மையாக இப்படித்தான். ஒரு நல்ல புழுங்கலரிசி சோத்தோட ஒரு ஆட்டிறைச்சி கறியும் கத்தரிக்காய் வெள்ளைக்கறியும் ஒரு கேரட் சம்பளம் ஒரு ஜப்பான் மீன் பொரியலும் டை செய்திட போகிறேன். நீங்கள் சாப்பிட்டு போட்டு சொல்லுங்க. அங்கால மெயினானால் அங்கே இருக்கிறேன். எங்களோட சின்ன தம்பி அங்கே இருந்து ஆள் வந்து அங்கால எங்களோட தமிழோட இருந்து காய்ச்சி கொண்டுருக்கிறார். 2 பேரும் காய்ச்சி கொண்டிருக்கீங்கன்னா அவரை புறாக காட்டுவோம். இப்போ அரிசியை போட்டு அரிசி பேர்ந்த காட்டினாண்டா எங்களோட விஜிதாமில் யாழ்ப்பாணத்தில் எடுக்கிற நீங்கள் விஜிதாமில்ன்ற ஆட்டக்காரி அரிசி வாங்கி கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு நாள் லண்டனுக்கும் அவள் ஆட்டக்காரி வருவாள். சாரி, இந்த அரிசி வருவாள். ஆட்டக்காரினா அப்புறம் எழுதுவியல். ஆட்டக்காரி அரிசி வருவாள். முதல் கட்டமாக என்னுடைய வீட்டில் இதை சமைக்கிறேன். அத்தோட அன்றைக்கு நான் அந்த விஜிதாமில் அரிசியை மாவை பெட்டி போட இந்த செஸ்ஸிண்டனில் சினமன் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிற எங்களோட அப்பண்ண அவர் ஊருக்கு பொருளே போயிட்டு ஊரில் இருந்து 10 கிலோ அரிசியை லக்கேஜில் கொண்டுக்கிறார். இந்த அரிசியை 10 கிலோ அரிசியை எனக்கு போட்டு அனுப்புகிறார். உயர்ச்சி 10 கிலோ அரிசி நானும் கொண்டு வச்சுக்கிறேன். என் ஃபேவரட் ரைஸ் அண்டு. அப்போ கேபிட்டல் எவ்வளவுதான் யாழ்ப்பாணத்தில் உங்களோட அரிசிக்கு வரவேற்பு இருந்தாலும் வெளிநாட்டிலையும் வரவேற்பு கிடைச்சிருக்குது. முதல் நாளாக எங்களோட கேபிட்டல் நீ ஒரு நண்பன் மாதிரி லண்டனில் ஒரு முக்கியமான நண்பர் இவர் தான். இவருக்கு உண்டு அரிசியில் சமைச்சு கழுவ நல்ல சாப்பிட்டு தண்ணியாக வருது. 2-3 கழுவு தண்ணியில் கழுவுறோம். நல்லா கழுவி போட்டு என்னண்டா புழுங்கல் அரிசி இந்த அரிசி வைக்கல ஆட்டக்காரி விஜிதாமில் அரிசி வைக்க நிறைய தண்ணி விடணும். எவ்வளவு தண்ணி விடுறீங்களோ அவ்வளவுக்கு இல்லை அவிஞ்சி நல்ல பொழு கொண்டு வரும். ஓகே, உலாங்காணும். ஏமாக்கா கழுவி ஊற்றி போட்டு தண்ணியை பச்சை தண்ணியில் கழுவுறேன் விடுறேன். என்ன ஒரு கல் கில்லோண்டும் இல்லையா? இந்த அரிக்கன் சட்டி ஒரு சட்டியும் தேவையில்லை. ஓகே, இங்கே பாருங்க, நல்ல மரமாக தண்ணி விட்டுக்கிறேன். 2 இன்ச்சுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். அளந்து போட்டு காட்டுகிறேன். 2 இன்ச்சுக்கு புழுங்கல் அரிசிக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இனி உப்பை கொஞ்சம் அளவாக போடுவோம். உப்பு கொஞ்சம் போட்டு காணுமில்ல, அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் போட்டு நாங்கள் ரைஸ் குக்கரில் வைப்போம். இன்றைக்கு முழு சமையல் ட்ரைனிங். சரியோ, மனுஷிக்கு போய் சமைச்சு கொடுக்குறீங்க. ஓகே, சரியோ, பார்க்குற நீங்களும் உங்களோட மனுஷி மேருக்கு சமைச்சு கொடுங்கூடாப்பா. முதல் கட்டமாக கத்தரிக்காய் உப்போவியல் வைக்க போகிறோம். உப்போவியல் ரேஞ்சில் வைக்க போகிறோம். பாருங்க, கடுகு 1 கரண்டி பெருஞ்சட்டிக்க போடுறதா சூடு பண்ணால் போடுறீங்க. அருங்கோன் விளையாட்டு. வெந்தயம் ஒரு 1.5 கரண்டி. சரியா, அப்படியா பார்க்கணும். அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் ஒரு 2 கரண்டி போட்டாச்சா? இது 3 போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம். சரியா, பச்சை மிளகாய், பூண்டு. சரியானே, இவ்வளோ மிச்சம் பச்சை மிளகாய் மட்டை கறிக்கு. சரியா, போட்டாச்சு. அது கருவேப்பிலை கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. வாடிட்டுதுன்னு கருவேப்பிலை என்ன செய்யறது? ஒரு நாள் இந்த நாட்டில் நான் போகக்கூடிய ஒரு காலம் வந்தால் அண்டை உங்களை கூட்டிக்கொண்டு போகிறேன். அண்டைக்கு சொல்லுங்க எங்கட புனித பூமி எப்படி இருக்குண்டு. கருவேப்பிலை எல்லாம் ஓகே. இது கத்தரிக்காய். சரியா, கத்தரிக்காய் சரியா. எப்படி கத்திரிக்காய் போடுங்க பாருங்க. இதை பாருங்க, முழுசா போட பார்த்துக்கிறேன். ஒரு கத்திரிக்காயை 4 ஆக்கினா சரியா. இப்படி துண்டா வட்டி போட்டு 4 துண்டா ஆக்கி விட்டிங்கன்னா சரி. இது இவ்வளோ முடிச்சா சாதுவாக ஒரு இஞ்சி வட்டி வச்சு சாதுவாக போடுங்க. இஞ்சி தூளும் இது இவ்வளோ போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு சொட்டா, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ என்னென்னா மனுஷிக்கு தெரியாமல் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலவட போடும். தேங்காய் எண்ணெய் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மனுஷிக்கு தெரியாமல் கலவட போடும். ரெண்டாவது மனுஷி சனக்கண்டு சொல்லி செப்பரேட்டாக
வச்சிருக்குது துறவும் படுது கடலை கரண்டி எடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ் கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்து போடுறீங்க. அதுதான் நக்கிற நாய்க்கு செக்கெண்ணெய் சிவலிங்கம் என்ன என்னமா நக்கிற நாய்க்கு செக்கெண்ணெய் சிவலிங்கம் என்ன தெரியுமா? ட்ரைனேஜ் க்ளீன் பண்ண விட்டாதான் க்ளீன் பண்ணுவேன். சொல்கிறேன் நான் எவ்வளோ குயிக்கெல்லாம் போடுறீங்க. சரியா? இது விழாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இங்கே கட்டியாக உடையா கொஞ்சம் போடலாம். இது என்ன உப்பு தான் அதுக்கப்புறம் கடல தேங்காய் உடைய கூட போடலாம். நம்ம இல்லை தானே மற்ற எண்ணெயில் தான் அளவாக போடணும். ஓகே தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு. இது இவ்வளோ போட்டால் அப்புறம் அது என்ன செய்கிறோம்னு சொன்னால் உப்பையும் அளவாக போடுவோம். ஒரு குத்து மதிப்பில் போடுறோம். அது நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி போடுங்க. எல்லாம் போட்டிங்களா? இதுதான் மெயின். தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. இந்த கப்பில் ஒரு கப் தண்ணி, ஒரு கப் தண்ணி, அவ்வளோதான் விஷயம். இப்படியே தூக்கியாச்சு, அடுப்பில் வச்சாச்சு, மூட்டியாச்சு, மூடி விட்டாச்சு. மூடிய காலையில் மூடியை நான் கழுவாமல் விட்டுட்டேன். கழுவுவோம். மெயின் சாமான் சொல்ல மறந்துடுறேன். இறால். இந்த இறாலை அப்படியே மேலே தட்டி விடுறேன். சரிதானே? தட்டி போட்டு வடிவா கழுவி சட்டிவானை எல்லாம் வடிவா கழுவி என்ன கொமன்ஸில் எழுதுவாங்களே நூத்த சட்டியை போட்டீங்க ஊத்த மூடிய மூடிட்டீங்களா அதெல்லாம் வடிவா செய்வாங்க. அதால் சுத்தபத்தமாக கழுவி ஓகே இவரை வைப்போம். ஓகே மெயினான விஷயம் வச்சாச்சு. அடுத்தது மட்டன் கறி. வாங்க. சமைக்கிறதுக்கு வந்து பக்கத்தில் ரெண்டு ஹெல்ப் பண்ணுங்கண்டா தானும் வேலை செய்ய இல்லை. இங்கே மற்றவரையும் பாருங்க. அவரை என்னடா செய்யற? ஒரு சின்ன உதவி செய்யறப்போ அப்படி ஒரு கக்கா இருந்த ஆளுக்கு செல்ல என்ன ஜாலியா இருந்து பாருங்க. சரி நீங்க மசாஜ் அங்க பாருங்க, ரெண்டு பேரையும் பாருங்க. தலையில இருந்து தலைக்கு மசாஜ் கொடுத்து வச்ச வாழ்க்கை. ஓகே நான் சமைக்க தேங்காண்ணா களவெடுக்கிறதுலையே எப்போ மாற்றணும் தெரியல. நீங்க போடுங்க ராசா குஞ்சு என் செல்ல கூட்டி மாறிக்கறி கரைச்சட்டிக்கா விழுந்துடாத. அப்புறம் ஆட்டுக்கறியோட கிளிக்கறியும் வந்துடும். ஆல்ரெடி விளையாட்டை பாருங்க வந்து குந்தி இருந்து சொருகிறது ஆளோட. சரியா? தேங்காய் எண்ணெய் ஊரில் இருக்கிறீங்களா கேட்பீங்க என்னடா தேங்காய் எண்ணெய்னு சொல்லி வெள்ளையாக்கு வெட்டி போறாட்டு. இங்கே எப்படி தாண்டாப்பா வருது இந்த குளிருக்கு தேங்காய் எண்ணெய் அப்படி கட்டியாயிரும். ஓ ஓகே காணும். தேங்காய் எண்ணெய் களவு முடிஞ்சுது. தேங்காய் எண்ணெய் முடிஞ்ச உடனே என்ன சொன்னால் நாங்கள் இந்த இஞ்சியை வந்து நாங்கள் அப்படி சின்னதாக வெட்டிக்கிறேன். இஞ்சியை சின்னதாக வெட்டிக்கிறேன். இனப்பில் எண்ணெய் வச்சாச்சு. சமையல் பழகிறதுக்கு மேலே தமிழும் இருக்கிறார். சரியோ? தமிழ் வழியாக பாருப்போ. முதல்ல கொஞ்சம் இஞ்சியை போடுறேன். தயவு செய்து சட்டிக்க வச்சிடாத, புண்ணியம் கிடைக்கும். பல மாறிட்டார். கடுகு. சரியா? கடுகு போட்டா பிறகு பெருஞ்சீரகம் 2 கரண்டி. பெருஞ்சீரகம் போட்ட அப்புறம் முக்கியமான ஐட்டம் இந்த லெமன் கிராஸ். நான் அது கொஞ்சம் வாசத்துக்கு நல்லா இருக்கும். சாதுவா தட்டி போட்டு ஒரு பெருசாக வட்டி போட்டால் சரி.
லெமன் கிராஸ் போடையில நல்ல ஒரு பாசமும் சிங்கம் உங்களை தான் சொல்கிறேன். லெமன் கிராஸ் போட்டால் அந்த ஒரு வாசம் கொண்டு வரும் கறியில். கையில் ஒரு கலையை வச்சு கலையை பகலகலா வல்லவர். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு கொஞ்சம் உள்ளி, எனக்கு இதில் கொஞ்சம் பூண்டு. ஓகே, நல்லா வதங்கி வரணும். கேமராக்கார தம்பி, கேமராவை கொண்டு அடுப்பில் கறியாக காட்டணும். என்ன கருவேப்பிலை பொம்பளை பிள்ளை கதையை காய்ச்சோடனே கேமராக்கார கொண்டு கட்டணியாது. கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை உண்மையாக இந்த வாசம் இருக்குது தானே, எப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி உண்மையாக சொல்லணும். உண்மையில சொல்கிறேன், உங்கள் கையில் ஒரு கலையை வச்சுருக்கீங்க சிங்கம். கையில் கலை இருக்கும். கலை ஒன்றும் இல்லை. இப்போ பழகினா எல்லாம் செய்யலாம். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட உப்பவியல் அப்படியே அவியுது. அதையும் காட்டுறேன். ஏன் காட்டுறேன்டா, நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் மட்டும் காட்டுறேன். அது மக்கள் ரைட். ஓகே, இது ஓகே. இது இப்போ இந்த ஒரு கணக்கான பருவத்துக்கு வதங்கி வந்துட்டுது. வந்த உடனே இந்த டைம் என்ன செய்யணும்டா, கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். பாருங்க, ஒரு சொட்டு மஞ்சள் தூள் வரும்போது ஒரு சொட்டு மஞ்சள் தூள் சரிதானே. தேங்காய் எண்ணெயில் அப்படியே பொதிஞ்சு வேற சத்தியமாக பெருமைக்கு சொல்லல, வாசம் மூக்க இழுக்குது. இழுக்குது. அரிசி எங்கால வேட்டும். இது இஞ்சால ரெடியாக இருக்குது. அப்படியே ஓகே, வதங்கிட்டுது. இல்லைங்க, இறைச்சியாக போகிறோம் பாருங்க. அவன் உயர்ச்சின்ற கடையின்ற இறைச்சி முதல் மேலே அடக்கிறதெல்லாம் எலும்பு அப்படி நல்லியை வெட்டி வச்சிருக்கு. கீழே இறைச்சி. பார்த்தீங்களோ, ஆட்டு இறைச்சி கறியம். அவள் ஆட்டக்காரியம். சரிங்களா, ஆட்டிறைச்சி கறியம், ஆட்டக்காரியம் என்ன சொல்லுற அளவேன்னு பார்ப்போம். முண்டை அடுப்பு சூப்பர் அடுப்பு ஐயா. அடுப்பு அந்த மாதிரி அடுப்பு பிரட்டி விட்டோம்டா தான் இந்த மசாலா எல்லாம் வந்து அதில் ஊர் வந்து நாங்கள் போட்டோம் இல்லையா. என்ன செய்யணும்டா, உப்பை வந்து இப்பயே போட்டுருவணும். உப்பை இப்பயே போட்டோம்டா தான் மிக்ஸ் ஆகும். போதும் கூட இல்லை. 3.25 கிலோ இறைச்சி பொடிகளுக்கு சேர்த்துல வச்சுருக்காங்க போட்டது. ஓகே, கிண்டியாச்சு. இனி வேற மூடி விட்டா அவர் தண்டை வேலையை செய்வார், நாங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். ஓகே, சரியா. இந்த உப்பவியல் செட்டப்புக்கு வச்சுருக்காங்க தானே. பாருங்க எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். மேலுக்கு அப்படி ரால் நிற்குது. விட்ட தண்ணி, அந்த கத்திரிக்காயில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து நிறைய தண்ணி வந்துருக்கு. இப்போ அவிஞ்சி இப்போ கொஞ்சம் மத்தணும். பாருங்கள், நம்மளுக்கா கிண்டி விடுறது. கிண்டி விட்டாச்சு. உப்பு போட்டாச்சு. உப்பை பார்க்கணும். இப்போ சொட்டு உப்பு போடணும். மசாலா குறவா போடுறீங்க தானே, உடம்புக்கு நல்லது. கூடிய மசாலா கம்மியாக போட உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஓகே. உப்பு காணும். கொஞ்சம் நேரம் மூடி விட. சரி, அதை கடிச்சு விட்டுறாத தமிழ் ப்ளீஸ். அங்கே என்ன நீங்கள் என்ன இந்த பக்கம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சமைச்சா அப்புறம் நான் கூப்பிடுவோம். ஏமஞ்சாமத்தை போன என்ன கட்டி இழுத்து கொண்டு சமையல் சாப்பாடு சாமத்துறது என்ன நடக்கும் அண்ணன். எங்களுக்கு ஏம சாமம்னு சொல்லக்கூடாது. எங்களோட இரவு விடியப்புறம் 4 மணி தான் நாங்கள் படுக்கிறது. அப்போ படுத்து 12 மணி தான் எழும்புறோம்.
அப்போ எங்கடா இதை வந்து இப்படி அப்புறம் 4 மணி என்ன உங்களுக்கும் தண்ணீரே இறக்கும் என்ன அதான் 2 கொண்டு தான் கட்டிங் குட்டிங் கொண்டு தான் இல்லை அப்போ குடியாரம் இல்லைங்க மற்ற குடியாரம்பிங்க நான் சொல்கிறது கட்டிங் குட்டிங் மட்டும் இல்லை இப்போ அவசரப்படாங்க இப்போ அவசரப்படாங்க இங்கே உப்பவியல் ரெடி உப்பவியல் இன்னும் கொஞ்சம் தான் உப்பவியல் ஆக்கிடுவேன் மனத்தியாலும் தான் சொல்லி கொண்டு இங்கே இருக்குல்ல மெயின் ஆட்டு இறைச்சி கறி இடாலது ஏன்னா தமிழும் தான் இப்போ ரைடிங்கில் நிற்கிது தலையில இருந்து பாக்குறேன் எங்கட விஜிதாமில் அரிசி அங்கால வேகுது ஆட்டாக்கார் ஆட்டக்காரை வேகுறாள் அங்கால இங்கால ஆட்டக்காரன் கறி வைக்கிறான் ஏதோ அதுல இருந்து உங்களுக்கு பொழுது போகலண்டா இவனை கொண்டு போங்க போடாங்க போடுறா போடா போ போ அங்க போ போங்க போடா 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 வா போ போடா அச்சாப்பில் போடா அங்கே போடா வருவாண்ணா குடிச்சு போங்க அப்போ அந்த மாட்டுக்க போது வீடியோவில் ஃபுல்லாக காட்டாமல் இப்போ கண்டு அடுத்த கட்டம் அகப்பை வைக்க கட்டிக்கா அகப்பையை வைக்க காட்டுறேன் இங்கே வாங்க இப்போ தண்ணி எல்லாம் பற்றி கணக்காக வந்துட்டார் ஐட்டம் பின்னாண்டு வருது பார்த்தீங்களா பாருங்க நான் உங்களோட நீங்கள் வைக்கிற கத்திரிக்காய் எப்படி இருக்குது நான் வைக்கிற கத்திரிக்காய் அப்படி இருக்கும் அதில் உள்ள தண்ணி எல்லாம் பற்றி கணக்காக பின்னாண்டு வருவேன் பின்னாண்டு வரைக்குள்ள நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க நான் தேங்காய் பால் விடல இங்கே டபுள் க்ரீம்னு சொல்லி தேங்காய் பால் மாதிரி ஐட்டம் தான் திக்காக இருக்கு சரியா தேங்காய் பால் இந்த டைப்லேயே இருக்கும் இங்கே கொஞ்சம் தேங்காய் பாலோட ஒப்படைக்கில் கொஞ்சம் ஹெல்த்திங்க இதை கணக்காக விட்டு ஒரு பொதியலுக்கு விட்டு கொஞ்சம் பத்தி வர ரக்காந்த மாதிரி வருவேன் உப்பவியல் ஸ்டைலில் ஒரு பால் கறி பார்ப்பாங்க உப்பை பார்ப்பாங்க உப்பு புளிய கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடணும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாற்றக்கம் கத்தரிக்காயெல்லாம் உடைஞ்சு அப்படி இதாக இருந்தால் நல்லா இருக்கும் கொஞ்சம் பத்தணும் இதுவும் பற்றி கொஞ்சம் திக்காக வரணும் கொஞ்சம் துறந்து விட்டால் தான் வத்துவேன் வேறு லெவல் பால் கறி என்ன அந்த மாதிரி இருக்குது இவர் வத்தி வரட்டும் இவரை இது மட்டன் எரி விழாது கீழே வந்துள்ளது எரி விழாது இப்போ தான் தண்ணி விடு சுடுகுறாப்பா இப்போ தான் மட்டன் அவிஞ்சு தண்ணி விடுது இதில் உப்பையும் பார்ப்போம் உப்பு காணும் எல்லாம் பழகி தெரிஞ்சிருக்கணும் தெரியாண்டு ஒன்றும் இல்லை கொண்டு இருக்கக்கூடாது ட்ரைனேஜ் சாக்கடை க்ளீன் பண்ணணும் சமைக்கிறனாலும் சமைக்கணும் எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் மற்றவனங்களை ஏற்க மாட்டான் ஓகே அவங்க முழுங்க அப்படியே எண்ணெய் கொதிச்சிட்டு தாங்கால சரி அதையும் போடுறேன் மீனை பொரிக்கிறேன் மீனையும் பொரிச்சு எடுப்போம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்யணுமெண்டா காட்டி நாங்கள் 2 பேரும் புருவுக்குறாங்க 2 பேர்ட்ட மனசு மாறம் தேடினம்மா காணையிலேண்டு உண்மை கதையா 2 பேரும் மனசு மாறக்க தெரியாம தான் வந்து நிற்கணும் மாட்டினாவே தானே மாட்டிக்கணும் நானே மாட்ட போகிறேன் ஆனால் விட மாட்டேன் போட்ட போகிறது ஓகே மீனை பொரிய போட்டாச்சு பொரியட்டம் 2ஆம் ட்ரிப்புக்கு அதை வைப்போம் சரி பாதி புளி விட்டாச்சு பார்ப்போம் பாதி புளி பார்த்தீங்களா எப்படி இருக்கு இறால் போட்ட கத்தரிக்காய் உப்பவியல் ஸ்டைல் வெள்ளைக்கறி பாருங்க உப்பவியல் ஸ்டைலில் வச்ச வெள்ளைக்கறி கொஞ்சம் காட்டுறேன் முக்கியமாக முடிய முட்டாப்புறது வேறு லெவல் இந்த ஸ்டைலில் செய்து சாப்பிட்டு பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும்
கத்திரிக்காய் பிடிக்காத ஆளுக்கும் பிடிக்கும். இந்த ஸ்டைலில் உப்பு மாதிரி பால் விட்டுறாக்கிட்டீங்கட்டா இறால் போடலாம், அல்லது மாசி கருவாடு போடலாம், இல்லை இறால் பூரி போடலாம். அந்த மாதிரி எனிவே கத்திரிக்காய் கறி ரெடி. அடுத்ததை பார்ப்போம். ரெண்டு என்ன சொல்கிற டெஸ்டிங் எலி 2 இருக்கினோம். அவையை சாப்பிட்டு பார்த்து சொல்லுவினோம் அப்படி இருக்கணும். இந்த பாருங்க, இறைச்சி அவிஞ்சு வதங்கி எவ்வளோ கீழே வந்துட்டு இந்த பதத்தில் வரணும். இந்த பதத்தில் கேமராவை ஆட்டக்கூடாது, கேமராக்காரர். இந்த பதத்தில் வந்தால் பிறகு இப்போ நாங்கள் மிளகாத்தூள் போட போகிறோம். நாங்கள் உரைப்பு கூட சாப்பிட்றோம், ஏன்னா வன்னி காட்டு டீம் தானே. அப்போ நான் போடுற கரண்டியை பாருங்க. இதுக்கு 3 கிலோ மட்டன் இருக்குது. 3 கிலோ மட்டனுக்கு நான் போடுறேன். 1 கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி, 4 கரண்டி, 4.5 கரண்டி, 5 கரண்டி போட்டுக்கிறேன். எந்த ஸ்டைலில் ஏன்னா நாங்கள் உரைப்பு சாப்பிட்றோம் கூட, அதால் 5 கரண்டி போட்டுக்கிறேன். நீங்கள் இப்படி போட்டிங்களா பிறகு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். இது நான் கூட சாப்பிட்றோடைய உரைப்பு சாப்பிட்றோடியா. எந்த ஃப்ரெண்ட்ஸாக்கள் எல்லாருமே நல்லா உரைப்பு தான் சாப்பிடுவோம். என்ன காட்டாதுங்க, அங்கே காட்டும். எனக்கு முகம் பேருக்கு வெக்கை அடுப்பு இல்லை நிற்க. இந்த மாதிரி 2 வருது. அப்புறம் மிளகாத்தூள் வந்து நாங்கள் இங்கே வாங்குறதில்ல, வீட்டில் இருந்து என்னுடைய சகோதரி அனுப்பி விடுவாள். இப்போ இப்படியே போட்டு கிண்டிட்டேன்ல, இந்த சைடில் கண்டிப்பாக இனி என்ன செய்யணும்டா, இதை எப்படின்னா மூடி விடணும். மூடினா தான் தூள் மணம் போகும். மூட போகிறோம், தூள் மணம் போகும். அப்படியே வச்சு மூடி விடுவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ். இரண்டா பிறகு அங்கால மீன் பொரியலை பார்ப்போம். ஜப்பான் மீன் பொரியல் கொஞ்சம் பொரியணும். ஸோ அது இதாக இருக்குது, கொஞ்சம் பொரியணும். பார்த்தீங்கன்னா ஜப்பான் மீன் பொரியலை ஒரு ஜப்பான் மீன் வாங்கினான். பிட்டிய மீன் 2 கிலோ. அதப்புறம் சின்ன சின்ன நாங்கள் வெட்டினோம். அவன் வெட்டி தந்ததை நான் செய்யல, சின்ன சின்னமாக வெட்டி சொல்கிறேன். சமைப்போம்னு சொல்லி போட்டு வந்தவர் படுத்து கதிரைக்க நிற்கிற. சரி எவ்வளோ போவேன் படுக்கட்டும். இஞ்சால மற்றால் தமிழுக்கு மசாஜ் என்ன அவனை இல்லை இஞ்ச மசாஜை போட அங்கே நிறுத்தியா போயிட்டு காசு வாங்கிக்கலாம். பாருங்கள் நிறையா கொடுத்து போட்டுக்கிறாரு அப்படின்னு. அப்படியா ஓகே. இப்போ பாருங்க, தூளாக போட்டுனா தானே எப்படி இருக்கண்டு பாருங்க. தூள் மனம் எடுபட்டுது. தூள் மனம் எடுத்தோடையா ஒரு கப் பிலாட்டி போட்டு வெனித்தான் கொஞ்சம் பாலும் தண்ணியும் விட்டு தண்டோணும். எதண்டோணும் குழம்பாக்கணும். ஏண்டா பழமையாக இப்படி பிளேட்டில் தான் நாங்கள் எடுக்கிறது. அப்போ இவர்கள் வந்தபடியாக பால் கொஞ்சம் போடுறேன். அது பால் சுடு தண்ணி கொஞ்சம் விட்டு குழம்பாக்குறேன். சுடு தண்ணியா அப்புறம் பச்சை தண்ணியை பிறகு நல்லா சுடு தண்ணி விடுங்க. பால் வந்த டப்பாவை கொஞ்சம் கழுவி அதையும் ஊற்றி விடுவோம். ஏனி பால் விட்டாச்சு, சுடு தண்ணி விட்டாச்சு, குழம்பாக்கியாச்சு. எனக்கு கொஞ்சம் வடிவாக கிண்டி ஒரு கொதிச்சு வரணும். பார்த்தீங்களா? அப்படி கொஞ்சம் பார்ப்போம் உப்பு இருக்கா. லைட்டாக உப்பு போடணும். கறியை பார்த்தீங்கன்னா எப்படி கண்டு
கலரை பார்த்தீங்கண்ணே பாருங்க கொட்ட கொத்தம் பொடி வருதுண்டு பொருக்கா மூடி ஒரு சின்ன கொதிக்க வச்சு ஆக்கினோம்டா புளி விட்டு மசாலா போட்டு ஆக்கினோம்னா சரி மூட போகிறான் கடைசியாக பாருங்க மூடுறான் முடியா ஓகே பால் விட்டு கொதிக்க விட்டதானே பார்த்தீங்க குழம்ப ஓகே அடுப்பை இப்போ ஓஃப் பண்ண போகிறோம் டச்சுக் ஓஃப் பண்ணியாச்சு ஸ்பெஷல் மசாலா ஒன்று வச்சுக்கிறேன் இந்த வாசனை திரவியத்தை இதுன்றதுக்கு ஸ்பெஷல் மசாலா ஓகே போட்டாச்சு ஸ்பெஷல் மசாலா இப்படிய மசாலா எல்லாம் போட்டு தேசி பிடியம் போட்டு மிக்ஸ் ஒன்று பண்ணினாத்தான் மட்டன் பிரட்டல் கறி பாருங்க குழம்பு குறைவாக தான் இருக்கும் பட் அப்படியே பிரட்டல் குழம்பு மாதிரி இருக்கும் பாருங்க அப்போ பஞ்சாமிரதம் வேறு லெவல் கொஞ்சம் அவங்க ரெண்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும் நான் சமைச்சு நான் சொல்லக்கூடாதானே பாருங்கள் கறியை பாருங்கள் அந்த மாதிரி ஓகே வாங்கோ அங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்குற நீங்கள் உண்மையாக பொறாமையாக தான் இருக்கும் எங்கட யார் விஜிதா மில்லிൻ്റെ கேபிட்டலில் ஆட்டக்காரி அரிசியில் போட்ட சோறு கரட்சம்பல் மட்டன் பிரட்டல் எங்கட கத்தரிக்காய் உப்பவியல் ஸ்டைலில் வெள்ளைக்கறி ஜப்பான் மீன் பொரிக்கல் இரிஞ்ச அங்கால சிங்கக்குட்டி என்ன சொல்லு சாப்பாடு என்ன சொல்லு கைப்பக்கத்தில் வந்து கறி எப்படி இருக்கு மட்டன் கறி என்ன சொல்லுது எப்படி மசாலா அப்படி மசாலா அதிகம் இல்லை குறவு இல்லை கணக்காக இருக்கு பொறுப்பாள அமைதி காக்காமல் சொல்லுங்க அமைதி காக்கணும்னா சாப்பாட்டை ரசிக்கக்கூடாது சாப்பிடணும் ரசிச்சு சாப்பிட்றீங்க அப்படி சொல்லக்கூடாது ரசிக்கணும்னா அப்படியே பார்க்குறது அதைத்தான் சொன்னேன் ரசிச்சு சாப்பிட்றோம் பொய் சொல்லக்கூடாது ரைஸ் சூப்பர் சோறு இங்கே பாருங்க புழுங்கல் அரிசி எவ்வளோ பொழுப்பு ரெண்டு கொட்டுதுண்டு கேபிட்டல் விஜிதாமில் ஓனர் ஆட்டக்காரி அரிசி வேறு லெவல் அரிசியுமே எனக்கு அனுப்பக்கல இனி அரிசியை அனுப்புங்க சிங்கம் ஜப்பான் இந்த மீனை போய் சாப்பிடுவாங்க ஜப்பான் மீன் இங்கே கேமராக்கா கொண்டு காட்டுங்க ஜப்பான் மீன் பொரிய அந்த மாதிரி வச்சு எப்படி இருக்கு நித்திரை ஆளுமா ஒழுமுங்க ஐயா நித்திரை ஆளுமுங்க நல்லா இருக்கு ஐயா நித்திரா வரும் ஐயா சாமத்தில் சாப்பிட வேண்டாம் சாப்பாடு வாங்க கொடுத்து 3 மணிக்கு 5 காக்க வச்சா நடக்கும் இது மத்தியானம் மங்களுக்கு இது சாமம் இல்லை உங்களுக்கு சுவையாகவும் வேணும் சாப்பாடு ரெடியா படிங்க வாரம் படையே சாப்பிட்டு போகிறோம் அதனால மத்தியானம் இந்த கறியை கிள்ளி சாப்பிடுவாங்க இதில் சுடுதா கிள்ளி இந்த கத்திரிக்காய் கறியை கிள்ளி வாயில் வச்சுட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க சூப்பர் எப்படி இருக்கு அது நம்ம இங்கே ஆடும் ஊராட்டையும் தூக்கிடும் போல இருக்கா ஊராட்டு கறியை விட அது நல்லா இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டாக்க நான் இந்த ஒரு அடி அடி தள்ளுறேன் எல்லாத்தையும் அள்ளி போட்டு விளையாடு கட்டுறாரு வேறு என்ன
எல்லாத்தையும் சாப்பிட்ட கைகளெல்லாம் காட்டக்கூடாது. சமைச்சா காட்டியாச்சு. எங்களோட ஸ்டைலில் சமைச்சு பாருங்கள். சுவை அந்த மாட்டுக்கும் அந்த ஒரு ஊர் விருந்தொண்டு மாட்டுக்கு புழுங்கலரிசி சோறு, ஒரு மீன் பொரியல், கத்திரிக்காய் ஒன்று ஆழம் போட்ட ஒரு உப்பவியல், மட்டன் பிரட்டல், இல்லைன்னா கேரட் சம்பல். இதை விட வேறொரு சாப்பாடு கிடைக்காது. இதை சாப்பிட்டு போட்டு சந்தோஷமாக செத்துட்டோம். அவ்வளவுக்கு அருமையாக இருக்குது. வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்கையில் முடிக்கிறேன். கேட்டிய கிளி இதுவும் ஒரு கதை, இதுவும் ஒரு காது. ஓகே கட்ட